கதையோட ஆரம்பத்துல ஒரு நபர காட்டுறாங்க. அவரு இந்த போலீஸோட யூனிஃபார்ம் இருக்குதுல்ல, அதையெல்லாம் போட்டுட்டு பேட்ஜ், கன் பெல்ட்ன்னு சொல்லி அது எல்லாமே வியர் பண்ணிட்டு இருக்கிற மாரி தெரியுது. அன்னைக்கு நைட்டே கேசி அப்படிங்கிற ஒரு பொண்ணு பார்ல இருந்து வெளியில வருவாளாம். ரோட்ல அவ நடந்து போய்கிட்டு இருக்கும்போது, அந்த வழியா வந்த 2 ரவுடி பசங்க அவள வழி மறைச்சு அவகிட்ட இருந்து காசு பிடுங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவானுங்க. அவனுங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகறதுக்காக கேசியுமே வேகமா அங்கிருந்து ஓடி வந்திருப்பாளா. பின்னாடியே இவனுங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க. ஆனா ஒரு பார்க்க சுத்தி வரும்போது அங்க போலீஸ் ஒருத்தர் இருக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட உதவிக்காக போனா அந்த போலீஸ் ஆபீசர் கையில ஒரு ஒயிட் கலர் கிளவுஸை போட்டு அப்படியே அவளோட கழுத்தை நெரிச்சு அதே இடத்துல சாகடிக்க இது தூரமா இருந்து அந்த 2 திருட்டு பசங்களும் பார்க்கதான் செய்யறானுங்க. அடுத்த நாள் காலையிலேயே அந்த 2 திருட்டு பசங்களையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. எதுக்குன்னா இப்படி இந்த கொலை பண்ணது நீங்க தானடா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த பொண்ணை சேஸ் பண்ணிட்டுலாம் போயிருந்திருப்பானுங்களா, அதை வச்சு பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இல்ல, இதை நாங்க பண்ணல, ரொம்ப பெருசா ஒரு போலீஸ்கார ஒருத்தர் தான் அவன் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பெருசா அது நம்புற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் அந்த 2 போலீஸும் இறந்து போன அந்த பொண்ணோட பாடியை அட்டாப்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, அந்த இடத்துக்கு போயிருந்திருக்கும் போது அப்போ டாக்டர் சொல்றாப்ல அந்த பொண்ணோட கழுத்தை தான் நெரிச்சு சாகடிச்சிருந்திருக்காங்க. பிடிச்சு தூக்குனதுல கழுத்து எலும்புங்கிறது கம்ப்ளீட்டாவே உடஞ்சு போயிருச்சு. யாரும் நெரிச்சிருந்திருக்காங்க. பட் அது நெரிச்சதுங்கிறது ஒரு சாதாரண ஒரு மனுஷனுங்கிறத தாண்டி ரொம்பவுமே அபரிவிதமா இருக்குங்கிற மாதிரிலாம் பில்டப் கொடுக்குறாரா. ஆனா இந்த டிடெக்டிவ்ஸுக்கு என்ன டவுட்னா, இவங்க 2 பேருமே அந்த லேடிய அந்த திருட்டு பசங்க தான் போட்டுதல்னாங்கிறது சந்தேகம். பட் இப்போதைக்கு கழுத்தை நெரிச்சு சாகடிச்சிருக்காங்க, அதுவும் ஒரு மனுஷ கை மாதிரியே இல்லை அப்படின்லாம் சொல்றாங்கன்னா மேபி அந்த திருட்டு பசங்க சொன்ன மாதிரி இதை வேற யாராவது பார்த்த வேலையா இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வர. அன்னைக்கு நைட்டு கார்ல ஒரு கப்பல் வந்து டிராஃபிக்ல நின்றுகிட்டு இருப்பாங்களா. என்னடா இது சிக்னல் ரொம்ப நேரமா போட்டிருக்கேன், யாருமே இல்லையேன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப காரோட ஜன்னலை அந்த மர்மமான நபர் வந்து தட்டுறான். போலீஸ் ட்ரெஸ் தானே போட்டிருந்திருக்கான். அத்தி ஏன் சம்மந்தமே இல்லாம போலீஸ் நம்மளை கூப்பிடுறாரு, கோஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த பையனுமே இறங்கி அந்த போலீஸ் கூடயே வந்திருப்பானா. அப்படியே கொஞ்சம் தூரம் காருக்கு முன்னாடி வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு ஒரு கத்தியை எடுத்து அப்படியே அந்த பையனோட மூஞ்சிலேயே கிழிச்சு அவனை ஒரே கையில தூக்கி காரு மேல போட அவ்வளவுதான் அப்படியே அலறி போயிட்டு வேகமா அந்த பொண்ணு கார் எடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருந்திருப்பான். இந்த கேஸையுமே அதே டிடெக்டிவ் தான் எடுத்திருந்திருக்காரு போல. அவர் பேரு பிராங்க். ஸோ இப்போ அந்த பிராங்க்ங்கிற டிடெக்டிவ் அந்த டவுனோட கமிஷனர் ஒருத்தர் இருப்பார், அவரை போய் மீட் பண்ணிட்டு இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. ரெண்டுலயுமே ஏதோ ஒரு போலீஸ் ட்ரெஸ் போட்ட ஒரு நபர் தான் மர்டர் பண்ணியிருந்திருக்கான், பார்க்கறதுக்கே பயங்கர ஜெய்ஜாண்டிக்கா இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது எவனா ஒருத்தன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கலங்க வரணுங்கிற காரணத்தால இந்த வேலையை பார்த்துருக்கலாம். அதுவும் இல்லைன்னா போலீஸுங்களுக்கு அதிகமான மென்டல் ப்ரெஷருங்கிறது இருக்கு. ஆகையால் எவனோ ஒருத்தன் கொஞ்சம் மென்டலி பிரேக் ஆகி இப்படி நைட்டு தொடர்ந்து இந்த மாதிரியான சீரியல் கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 6 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கட்டுமஸ்தா இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன தேடுதல் வேலையை போட்டாலே ஈஸியாவே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னா அதுக்கு அந்த கமிஷனர் அப்படி பார்த்தா முதல்ல உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி சொல்றாரு. என்னன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிராங்க் ஒரு டிடெக்டிவா தானே இருக்கிறாப்ல, அவருக்கு ஒரு பார்ட்னர் ஒருத்தர் இருந்திருப்பாரு. அந்த பார்ட்னர் ஏதோ ஒரு மிஷன்ல இறந்து போயிருந்திருப்பாப்ல. அந்த சம்பவம் நடந்ததுல இருந்தே நம்ம டிடெக்டிவ் பிராங்க் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்திருப்பான். ஏன் சில டைம் தன்னைத்தானே ஃபயர் பண்ணிக்கிட்டு சூசைடல் அட்டெம்ப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சில முயற்சிகளை எடுத்திருந்திருக்கான் போல. ஆகையால் மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கிறாங்க. அதுல ஒரு பட்டியல் எடுக்கணும் அப்படின்னா முதல்ல உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிக்கணும் போலயே. கூடவே நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், அந்த ஒரு சம்பவங்கள்லாம் நடந்த நாள்ல இருந்து நீங்க சிரிச்சே நான் உங்களை பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லும் போது ஓ சிரிக்க வர செய்யணுமாங்கிற மாதிரி அந்த டிடெக்டிவ் அப்படியே தன்னைத்தானே ஃபோர்ஸ் பண்ணிட்டு சிரிக்கிறாப்புல. பெருசா இந்த கமிஷனர் அதை சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. ஆனா அன்னைக்கு நைட்டுமே ஒரு நபர் ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த மர்மமான போலீஸ்காரன் வந்து அப்படியே ஒரு கார்ல வச்சு அவனை அமுக்கி கையில ஹேண்ட் கஃப்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து அவனை குத்தலான்னு இருக்க அந்த கத்தியை நோட் பண்ண அந்த ஆளுமே யோ என்ன கொலை பண்ண பாக்குறேன்னு வேகமா அங்கிருந்து அடிச்சு பிடிச்சி ஓடுறதுக்காக முயற்சி பண்ணுவாரு. பட் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் ஏதோ ஒரு பில்டிங்க்கு முன்னாடி சிமெண்ட் கலவையெல்லாம் கலக்கி வச்சிருப்பானுங்க போல. அதே இடத்துல அவனோட மூஞ்சியை வச்சு நசுக்கி அப்படியே சாகடிக்க செய்யறான். அடுத்த நாள் காலையில அவனோட முகங்கிறது அந்த சிமெண்ட் கலவையில நல்லாவே பதிஞ்சிருந்திருக்குமா. அதனால ட்ரில்லிங் மிஷின்லாம் வச்சுதான் அவனோட பாடி எடுக்க வேண்டியதா இருக்கும். இந்த விஷயத்தை பத்தி மேயர் ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆஹா இது ஒரு பெரிய தலைவலியா இருக்குதுன்னு. கூடவே அப்படி தொடர்ந்து 3 பேர் போலீஸ் ட்ரெஸ் போட்ட ஒரு நபரால இறந்து போயிருக்காங்கல்ல. இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் ரேடியோல எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு கார்ல ஒரு லேடி வந்துகிட்டு இருக்கும்போது சடனா அவங்களோட காருங்கிறது ரிப்பேர் ஆகி ஓரமா நின்னுரும். அதை அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ பின்னாடியே அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு போலீஸ்கார் வர மாதிரி இருக்கு. அதுல இருந்து ஒரு போலீஸ் இறங்கி நேரா இந்த அம்மா கிட்ட வர மாதிரி இருக்கும்போது ஆத்தி அது அந்த கொலகாரனா தான் இருப்பானோன்னு இவங்கள வேகமா காரை ஸ்டார்ட் பண்றதுக்காக முயற்சி பண்றாங்க.
பட் அந்த போலீஸ் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தோடனே டக்குனு அவங்க கிட்ட இருக்கிற ஒரு கன்னை வச்சு ஃபயர் பண்ணிடுவாங்களா. ஆனால் அது ஒரு நார்மலான போலீஸாக தான் இருந்திருப்பாங்க. என்னாச்சுன்னு கேட்க வந்திருக்காங்களோ என்னமோ, அவ்வளோதான். இந்த ஒரு விஷயமே ஊருக்குள்ள ஒரு பெரிய பதற்றத்தை உண்டாக்கி இருந்திருக்கும். போலீஸ் எல்லாரும் இதோட சீரியஸ்னஸை வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா போலீஸை ஷூட் பண்ண அந்த லேடி கிட்ட விசாரிக்கும் போது அவங்க டெஃபினட்டாகவே இல்லை அது வந்து கொலகாரன் நான் நினச்சிட்டு அதனால தான் ஃபயர் பண்ணங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. இதே மாதிரி ஊருக்குள்ள இன்னும் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கொஞ்சம் பேனிக் ஆகிட்டு இருக்கிறாங்களா. இப்போ இன்னொரு பக்கம் வேற ஒரு போலீஸுமே அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றத காட்டுறாங்க. நைட் டியூட்டி போகிறதா இருப்பான் போல. அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அவனோட ஒய்ஃப் வந்துட்டு இன்னைக்கு நைட்டு நீ போய் தான் ஆகணுமா அப்படின்னு கொஞ்சம் ஏக்கமா வந்து கேட்குற மாதிரிலாம் இருக்குது. போகாம வீட்டிலேயே இருக்கிறியா அப்படின்லாம். பட் இருந்தாலும் அவங்களோட மேரேஜ் லைஃப்ல ஏதோ ஒரு பஞ்சாயத்து போல முடிஞ்ச அளவுக்கு இந்த மேரேஜை ஸ்டெபிளைஸ் பண்ணி கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ கொஞ்சம் வெறுப்போட தான் பேசிட்டு போயிருப்பானா. ஆனா ஒன்ஸ் அவன் இப்படி கராரா பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுமே பயங்கர இன்னசென்ட்டா இருக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோவை இன்னைக்கு வெளியில போக வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் ஒன்ஸ் நம்ம ஹீரோ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட வீட்டுக்கு ஒரு கால் ஒன்று வரும். அந்த காலில் ஒரு லேடி ஒருத்தங்க பேசுறாங்க. அவங்க நம்ம ஹீரோ தான் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கிற இந்த கொலைகள் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னும் இன்னைக்கு அவன் வெளியில போனானா அவன் இன்னொரு கொலையுமே பண்ணுவான் அப்படின்லாம் கொளுத்தி விட்டுருந்துருப்பாங்க. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு தன்னோட ஹஸ்பண்டை இப்போ வெளியில போக விடாம இவங்களும் தடுக்க பார்த்துருக்காங்க. ஆனால் அது நடக்கலைங்கிற பட்சத்தில் சரி உண்மையாலுமே இவன் தான் கொலைகாரனா என்ன அதை நாமளே போய் நேரில் கண்டுபிடிச்சிடலாமே. இவங்க பர்சனல் யூஸுக்கு ஒரு கன் வச்சுருந்துருப்பாங்க போல. அதை எடுத்துக்கிட்டு நேராக நம்ம ஹீரோவுக்கே தெரியாமல் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்களா. ஆனால் நம்ம ஹீரோ நேராக ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போகிற மாதிரி தெரியுது. இவனுக்கு இங்கனடா வேலைன்னு சொல்லி இவங்களும் நேராக ஃபாலோ பண்ணிடுறாங்க. நேராக அவன் அந்த ரூம்குள்ளே போனதுக்கு அப்புறமா இவங்க அங்கே இருக்கிற மேனேஜர்கிட்ட எல்லாம் கேட்டு இன்னொரு ஸ்பேர் கீயை வச்சு அந்த ரூமை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. போய் பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கும் போல. அந்த காட்சியை பார்த்தோன்னே முதல்ல ஹீரோயினுக்கு ரிலாக்ஸாக தான் இருக்கும். ஓகே நான் கூட இவன் ஏதோ கொலகாரன்னு நினச்சேன், கள்ளத்தொடர்பு தான் வச்சுருந்துருக்கான் நான். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் கள்ளத்தொடர்புக்கும் கோவம் இருக்க தானே செய்யும். ஹீரோ பேசி சமாதானப்படுத்த கிட்ட வர இருக்கும்போது ஏய் ஒழுங்கு மரியாதையே தள்ளி போயிரு இல்லைனா ஃபயர் பண்ணிடுவாங்கிற மாதிரி அவனை மிரட்டிட்டு வருத்தத்தில் அங்கிருந்து வந்துகிட்டு இருப்பான். ஆனால் அப்படி வந்துகிட்டு இருக்கிறவள காரில் வச்சு அந்த போலீஸ் கடத்த செய்யறான். அடுத்த நாள் காலையில் அந்த லேடி ஒரு ஹோட்டல் ரூம்ல இருந்து பிணமா மீட்கப்படுறாங்க. ஹீரோவும் இது எதுவுமே தெரியாம வேலைக்கு வந்திருப்பானா. அவனோட கேப்டன் ஒருத்தர் இருப்பாப்ல, அவரு தான் மீட்டிங்ல இருக்கிற ஹீரோவை தனியாக கூப்பிட்டு வச்சு அவனோட ஒய்ஃப் கூட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா அதான் நேற்று அந்த அஃபேர் மேட்டர் நடந்துச்சுல அதுக்கு இது இந்த ஆளுக்கு தெரிய வந்திருக்குமோ இவங்கிட்ட வரைக்கும் எதுக்கு சொன்னான்னு யோசிச்சுட்டு அது பர்சனல் தள்ள அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் 2 பேருமே அதை டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவள் இருந்தால் தானே டீல் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவள் ஒரு ஹோட்டல் ரூமில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கான்னு சொல்லும்போது ஹீரோவுக்கே அதிர்ச்சி. பட் அஃப்கோர்ஸ் ஹீரோவுக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கும் ரீசெண்டாக மேரேஜ் லைஃப்ங்கிறது அவ்வளோ ஸ்மூத்தாக இல்லை. ஆகையால் ஹீரோ தான் ஒருவேளை அந்த கொலையை பண்ணியிருந்திருப்பானோன்னு பிரைமரி சஸ்பெக்டாக அவனை தான் தூக்கியிருந்திருப்பாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் தான் ஹீரோவோட ஒய்ஃபுமே நம்ம ஹீரோ மேலே ரீசெண்டாக கொஞ்சம் சந்தேகங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பர்சனல் டைரியில் எழுதி வச்சிருந்துருப்பாங்க போல. அதையெல்லாம் கொஞ்சம் ஆதாரமாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஹீரோ இல்லை இந்த கொலையை நான் பண்ணலை அப்படிங்கிறத தாண்டி பெருசாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் சொல்லாத மாதிரி தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது கரெக்டாக ஹீரோவோட லாயர் வந்திருப்பாரா. அதுக்கப்புறம் ஹீரோவோட லாயர்கிட்ட தான் ஒரு மேட்டரை சொல்கிறான். ஆக்சுவலி ஹீரோவோட ஒய்ஃப் இறந்து போகிற அதே டைம் அப்போ ஹீரோ அவனோட கள்ளக்காதலி கூட இருந்திருப்பான்ல. ஸோ அதனால நான் என்னோட ஒய்ஃப் இறந்து போன அதே டைமில் என்னோட கள்ளக்காதலி கூட இருந்தேன் அப்படிங்கிற மேட்டர் அவன் சொல்லலை. நான் வேற ஒரு நபர் கூட இருந்தேன், அவங்க கூட தான் நான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இருந்திருக்கேன். ஸோ இந்த கொலைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு லேடியா இந்த கேஸ்க்குள்ளே இழுத்து விடாமல் என்னை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி லாயர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். அன்னைக்கு நைட்டு இந்த டிடெக்டிவ் இருக்கிறார்ல அவரும் நம்ம ஹீரோவோட ஸ்டேஷனோட கேப்டன் அவரும் வந்து ஏதோ ஒரு பார்ல வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்கிற இந்த கொலைகள் இது எல்லாத்தையுமே அந்த டிடெக்டிவுமே விசாரிச்சுட்டு தானே இருக்கிறாரு. இப்போ அந்த கொலைகளுக்கு காரணமாக ஹீரோ இருப்பானோ அப்படின்னு சொல்லி தான் அவனை அரெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதனால நம்ம டிடெக்டிவ் கிட்ட இதை பற்றிலாம் விசாரிக்கும் போது அவருக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை கிடையாது. இதை ஹீரோ பார்த்த வேலை மாதிரி எனக்கு தெரியல. ப்ளஸ் அவனோட ஒய்ஃபை அவனே கொலை பண்ணியிருந்திருப்பானா அதுவுமே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரா. அதுக்கப்புறம் நேராக ஹீரோவையே போய் ஜெயிலில் மீட் பண்ணியிருந்திருப்பாப்புல. மீட் பண்ணிட்டு உனக்கு நான் உதவி பண்ணுறேன் இன்னும் ஏது மேட்டர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்கும்போது வேற வழி இல்லாமல் ஹீரோவும் அப்புறம் சொல்லியிருந்திருப்பான். இந்த மாதிரி எனக்கு வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருந்துச்சு, அவளோட பேர் தெரேசா. அன்னைக்கு நைட்டு நான் அந்த தெரேசாங்கிற பொண்ணு கூட தான் இருந்திருந்தேன். அவள் கூட நான் இருக்கிறத என் பொண்டாட்டி வந்து பார்த்துட்டா சண்டை போட்டுட்டு போகிற வழியில தான் அவள் காணாமல் போயிருந்திருக்கா. ஸோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாமே நான் அந்த தெரேசா கூட தான் இருந்தேன், அதுக்கு அவள் தான் சாட்சிங்கிற மாதிரிலாம் சொல்கிறானா. இப்போ அதுவே அந்த தெரேசா என்ன பண்ணுறான்னு பார்த்தா அவள் இந்த ப்ராஸ்டியூட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ஏரியாவுக்கு போயிருந்திருப்பா. அவளுமே ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு கேஸ் விசாரிக்கிறதுக்காக வந்திருந்திருக்கா. எஸ் அந்த தெரேசாவுமே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். அப்படி அந்த இடத்துல சும்மா ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அந்த மர்மமான போலீஸுங்கிறவன் அந்த இடத்துக்கு வரான்.
அவன பார்த்த உடனேயுமே ரைட்டு யார்றா அது கஸ்டமர் மாரி எவனோ ஒருத்தன் வந்திருக்கான். "டேய் தம்பி என்கிட்ட எல்லாம் வம்பு வச்சுக்காத. நான் போலீஸ்" அப்படின்னு சொல்லி இவ ஐடி கார்ட்லாம் எடுத்து காட்டுறாளா. ஆனா அப்படியே கிட்ட வந்தவன் அவளோட கழுத்த நெரிச்சு அவள சாகடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது பயத்துல தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக உடனே தெரேசா கன்னை எடுத்து ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்பதான் அந்த தெரேசா கிட்ட பேசுறதுக்காக டிடெக்டிவ்மே வந்திருப்பாரு. கன் சவுண்ட் கேட்ட உடனேயுமே அவருமே அந்த இடத்துக்கு வந்து அந்த மர்மமான போலீஸை ஃபயர்லாம் பண்ணி எப்படி அங்கிருந்து துரத்தி விட்டுறாங்க. லைக் எஸ்கேப் ஆகி போயிடுறான். புல்லட் ஏதாவது பட்டுச்சான்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது தெரேசா செமையா பயந்துருப்பா. அவனோட கை என்ன அவ்வளோ பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்ல அவன் மூச்சு கூட விடலன்னு சொல்லும்போது இந்த டிடெக்டிவால அதையெல்லாம் நம்ப முடியல. பிளஸ் ஓகே அவன் உயரமா இருந்தான் பெருசா இருந்தான் அதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் நீ பாட்டுக்கு இல்லாத எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. சரி உன்னை நான் மீட் பண்ண வந்ததுக்கான காரணங்கிறது ஹீரோவும் நீயும் அஃபேர்ல இருக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி கரெக்டா ஹீரோவோட ஒய்ஃப் வந்து அந்த அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல வந்து பார்த்துருந்துருப்பாங்க. அப்ப டெஃபினட்டா ஹீரோவோட ஒய்ஃபுக்கு யாரோ ஒருத்தங்க அதை இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ உனக்கும் ஹீரோவுக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி இதுக்கு முன்னாடி வேற யார்கிட்டயாவது சொல்லியிருக்கியான்னு கேட்டா எஸ் ஒரே ஒரு வயசான லேடி கிட்ட சொல்லியிருக்கேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவ்மே போயிட்டு நேராக அந்த லேடியை மீட் பண்ண செய்கிறாங்க. அந்த லேடி இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து வைப்பாங்கள்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அந்த மாதிரியான இதை ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க போல். அவங்க கிட்ட போயிட்டு கேஷுவலாக பேசினவங்களும் தெரேசாவை உங்களுக்கு தெரியும் தானே, அவளை ரீசெண்டாக ஏதோ ஒரு மர்மமான ஒரு கொலைகாரன் அட்டாக் பண்ண பார்த்தானாமா அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த சும்மா சொல்லிட்டு அங்கிருந்து போயிருப்பாரு. ஆனால் இதை கேட்டோன்னே அந்த லேடி ஒரு மாதிரி பேனிக் ஆக ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க தெரேசாவோட மேட்ரை வெளியில் எடுத்தோன்னே. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த லேடி அங்கிருந்து கிளம்ப இருக்க அவங்க வெளியில போவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம டிடெக்டிவும் கார்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி நேரா ஃபாலோ பண்ணி போகும்போது ஏதோ ஒரு ஹார்பர் மாதிரியான ஒரு இடங்கிறது இருக்கு. அந்த இடத்துல அந்த வயசான லேடி மர்மமான அந்த கொலைகாரன் இருக்கிறான்ல அவனை மீட் பண்ண செய்யறாங்க. ஏற்கனவே தெரியும் போல நீ பண்ண கொலைகள் எல்லாத்தையும் வேற ஒருத்தன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தன் மேல அந்த பழி விழுந்திருக்கு. கொஞ்ச நாள் மட்டும் நீ அமைதியா இருந்தேன்னு வையன் கண்டிப்பா இந்த கொலைகள் எல்லாத்தையுமே அவன் தான் பண்ணான் ஹீரோ தான் பண்ணனா அப்படின்னு சொல்லி அவனை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீ யாரை பழி வாங்கணுமோ பழி வாங்கிக்கலாம். உனக்கு நடந்ததுங்கிறது அநீதி தான். ஆனா அந்த அநீதிக்காக நீ எதுக்கு இன்னசென்ட் பீப்புள் எல்லாம் ஹர்ட் பண்ற, அதுக்கு யார் காரணமோ அவங்கள மட்டும் காலி பண்ண வேண்டியதானே அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே அந்த டிடெக்டிவ் ஓரமா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாப்லையா. அப்ப தெரியாம அங்க இருக்கிற ஏதோ ஒரு கட்டையை உருட்டி விட்டுருவாரு போல. அங்க இருக்கிறது யாரு ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த லேடி யோசிக்காம டிடெக்டிவ் இருக்கிற திசையை நோக்கி கன்னை எடுத்து ஃபயர் பண்ணுவாங்க. பட் அது எதுலேயும் மாட்டிக்காம டிடெக்டிவ் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவாப்புல. அதுக்கப்புறம் நேரம் இந்த போலீஸோட ரெக்கார்ட்ஸ்ல வச்சிருந்துருப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போயிட்டு இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனதா சொல்லப்படுறேன் மேட் அப்படிங்கிற ஒரு போலீஸ்காரரை பத்தி இந்த டிடெக்டிவ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஒரு நபர் இருப்பாரு. அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்றாப்ல. என்னன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி மேட் அப்படிங்கிற போலீஸ்காரரு கொஞ்சம் பீப்புள் கிட்ட ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல கொஞ்சம் பப்ளிக்கோட ரைட்ஸை மீறி நடந்துகிட்டாராமா. அதனால அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருந்திருப்பாங்க. அப்படி ஜெயிலில் போட்ட அந்த மேட் இருக்கிறாருல அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அந்த வயசான அந்த லேடி. இனிமேல் அவ்வளோதான் மேட் திருப்பி வரமாட்டான் அப்படிங்கிற விரக்தியில் அந்த லேடி ஒரு ஆற்றுல விழுந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்களாமா. அதனால தான் அவங்களோட கால்கள் அடிபட்டு இருந்திருக்கும். இப்போ நொண்டி நொண்டி நடந்துட்டு இருக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மேட்டை கோர்ட்டில் ஆஜர் பண்ணும்போது அவன் சொன்னதுங்கிறது என்னோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் என்னை ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, என்னை வந்து செய்யாத தப்பு எல்லாத்தையும் என் மேலே போட பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்கிற இந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறாப்ல நம்ம டிடெக்டிவ். இப்போ அப்படியே அந்த மேட்டை காட்டுறாங்க. அவன் ஏதோ ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கு அங்கே போய் ஒளிஞ்சிருந்திருக்கான் போல. அப்படியே நைட் டைம்ல தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கோர்ட்ல ஆஜர் பண்ணி அவனுக்கான தண்டனையா வழங்கி இருந்திருப்பாங்களா. அதுக்கப்புறம் அந்த மேட்டையுமே ஜெயிலுக்கு அனுப்பி இருந்திருக்க. அந்த ஜெயிலில் ஒரு நாள் குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க இருந்த இன்மேட்ஸ் இருக்கிறாங்கல்ல கைதிகள் அவங்க தான் பூந்து இந்த மேட்டை மட்டை பண்றதுக்காக முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. என்னதான் முடிஞ்ச அளவுக்கு அந்த மேட்டை அவனோட பெரிய உடலை வச்சு அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டிருந்தாலும் கத்தி எல்லாம் வச்சிருந்திருப்பாங்களா வச்சு குத்தி அவனோட மூஞ்சியெல்லாம் குத்தி கிழிச்சு சாகடிச்சிருந்திருப்பாங்க. இங்க டிடெக்டிவும் தெரேசாவும் நேரா ஜெயில இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக போயிருந்திருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு அந்த மேட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இப்போதைக்கு நம்ம டிடெக்டிவ் கேதர் பண்ணியிருந்திருக்காப்ல. ஸோ அது எல்லாத்தையுமே தான் எக்ஸ்பிளைன் பண்றாரா. ஆனால் ஹீரோவுக்குலாம் இது அவ்வளோ நம்புற மாதிரிலாம் தெரியல. 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, திருப்பி வந்தாங்களா, ஐயோ என்னையா சொல்லிட்டு இருக்கிறேங்கிற மாதிரி தான் இருப்பான். அதுக்கப்புறம் அந்த தெரேசாவை ரூம்லேயே விட்டுட்டு நம்ம டிடெக்டிவ் நேராக அந்த வயசான லேடி இருக்கிறாங்கல்ல அந்த மேட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த லேடியை பார்க்கறதுக்காக போயிருந்திருக்கும் போது அந்த லேடி ரூமில் இருக்க மாட்டாங்க. சரி இருக்கட்டும் என்னோட திங்ஸ்லாம் அங்கே இருக்குமா அதையெல்லாம் என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக பின்னாடி வந்த அந்த லேடி அவங்க வச்சிருக்க ஸ்டிக்கை வச்சு மண்டையை அடிச்சு
டிடெக்டிவோட கையெல்லாம் டேமேஜ் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து வேகமாக எஸ்கேப் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணும்போது திடீர்னு எதையோ பார்த்து அலறாங்க. ஏன்னா வெளியில் செக்யூரிட்டிக்காக இருந்த ஒரு போலீஸை யாரோ கட்டி தொங்க விட்டுருந்துருக்காங்களா. பயந்து போன அந்த லேடியை நம்ம டிடெக்டிவ் தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரலான்னு இருந்தா. இல்லை எனக்கு என்னமோ பிரச்சனை கைமீறி போகுது, அவன் முதல்ல இருந்த மாதிரி இல்லை, காட்டு மிராண்டி மாதிரி எல்லாரையுமே கொலை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவள் கத்திக்கிட்டே இருக்க சடனாக ஒரு ஜன்னலை உடச்சிக்கிட்டு அந்த லேடியை அப்படியே அந்த கில்லர் தூக்கிட்டு போகிறானா. அந்த லேடியை காப்பாத்துறதுக்காக நம்ம டிடெக்டிவுமே களத்தில் இறங்கி சண்டை போடலான்னு இருந்தா. அவளை அடிச்சு போட்டுட்டு அடுத்தது நீதாண்டா அப்படின்னு சொல்லி நம்ம டிடெக்டிவுமே போட்டு அந்த கில்லர் பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க கத்துற சத்தம் எல்லாமே நம்ம ஹீரோவுக்கும் தெரேசாவுக்கும் கேட்க தான் செஞ்சிருந்திருக்கும். இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க ஜெயிலுக்குள்ள தானே இருக்கிறாங்க. வெளியில இருக்கிற யாராவது முதல்ல டோரை இதை ஓபன் பண்ணுங்கய்யா, என்னையா பிரச்சனைங்கிற மாதிரி அவ கேட்டுட்டு இருக்கும் போதே டோர் ஆல்ரெடி ஓபன்ல தான் இருக்கு. வெளியில வரும்போது அந்த இடத்துல செக்யூரிட்டிக்காக இருந்த 2 போலீஸ் வேற இறந்து கிடக்குறாங்க. ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது, நீ வெளியில கார்ல போய் வெயிட் பண்ணுன்னு சொல்லி தெரேசாவை அனுப்பி விட்டுட்டு ஹீரோ அங்க பில்டிங்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க. அதுவே நம்ம டிடெக்டிவ் அந்த மேட்டு கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாப்ல. அப்படியே அந்த டிடெக்டிவ் பிடிச்சி ஜன்னல் வழியா தூக்கி எறிஞ்சிருவானா. நேரா தெரேசாவோட காருக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு காரு மேலேயே அந்த டிடெக்டிவ் விழுந்திருப்பாரு. பாடி விழுந்த அதிர்ச்சியில அவ ஒரு மாதிரி பயங்கரமா அலறி இருந்திருக்க. ஹீரோக்குமே அந்த சத்தம் கேக்குதா. ஆனா வெளியில போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல மத்த போலீஸ்ல நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே இவன் தான் கொலகாரணும் அப்படிங்கிற மாதிரி தப்பா நினைச்சிடுறாங்க. ஏன்னா இப்போதைக்கு ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட பாடிங்கிறது கிடக்குது அப்படின்னு சொல்லி அவனை டார்கெட் பண்ணா. அட உடுங்கடா கொங்கங்கன்னு சொல்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆன ஹீரோ காரை எடுத்துட்டு தெரேசாவுக்கு கூப்பிட்டு அங்கிருந்து வந்துடுறான். ஆனா அப்படி 2 பேரும் எஸ்கேப் ஆனவங்க நேரா அந்த மேட்டை ஒரு ஜெயில வச்சிருந்திருப்பாங்கல்ல, அந்த ஜெயில தான் மேட் இறந்து போனான்னு டிடெக்டிவ் சொல்லியிருந்திருப்பாருல. ஆகையால் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக போயிருந்திருப்பாங்க. அங்க போயிட்டு மேட்டை ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த ஒரு டாக்டர் கிட்ட விசாரிக்கும் போது முதல்ல ஆமா அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி நான் தான் கன்ஃபர்மேஷனுக்காக சைன்லாம் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டா தான் பேசியிருப்பாரு. ஆனா நேரம் போக போக சில விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எனக்கு என்னமோ அவன் இன்னும் சாகல போல அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அவருக்கே லைட்டா பயம்தான். என்னன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவனை தான் கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயுமே சைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டாக்டர் அவனை அறுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அப்போதான் அவனோட உடல்ல உயிர் இருக்கிறத கவனிச்சிருந்திருப்பாரு. ஆனா மூளை சாவுங்கிறது ஏற்கனவே ஏற்பட்டுருச்சு, பிரெயின் டெட் ஆயிட்டான், வெறும் உடம்பு மட்டும்தான் உயிரோட இருக்கு. ஸோ அவன் லீகலா இறந்து தான் போயிட்டான், பட் அவனோட பாடி உயிரோட இருந்துச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு மேல அவர் எதுவும் சொல்லியிருந்திருக்க மாட்டாரா. என்னையா பண்ணி வச்சிருந்திருக்க, இப்போ உன்னால அவன் எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் உருவாக்கிட்டு இருக்கிறான் தெரியுமா, எத்தனை பேரை காலி பண்ணிட்டு இருக்கிறான் தெரியுமா அப்படின்னு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே ஹீரோவும் தெரேசாவும் அதுக்கப்புறம் திருப்பி ஊருக்கு வந்திருப்பாங்க. ஆனா அங்க வந்தவங்க தெரேசாவை மட்டும் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு அந்த போலீஸ் கேப்டன் ஒருத்தர் இருப்பாப்ல அவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணு, அப்பதான் நம்மளால இதுல இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த தெரேசாவை மட்டும் உள்ள அனுப்பிட்டு இருந்திருப்பான். ஏன்னா போன தடவை அங்க போலீஸ்ல நிறைய பேர் சாகும்போது ஹீரோ இருந்திருந்தான், ஆகையால அவன் தான் அந்த வேலையை பார்த்து இருந்திருப்பானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். பட் அதே நேரத்துல ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆகும்போது உதவி செஞ்சது இந்த தெரேசா தான் அப்படிங்கிற மேட்டரும் தெரியாத காரணத்தினால அவளை உள்ள விட்டுறாங்க. உள்ள போனோடனே அந்த கேப்டனையும் அப்புறம் இந்த போலீஸ் கமிஷனர் ஒருத்தர் இருப்பாப்ல அவங்க 2 பேரையும் மீட் பண்ணிட்டு இப்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்கிற இந்த கொலைகள் அது எல்லாத்துக்குமே அந்த மேட்டு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. என்ன புள்ள 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன உனக்கு திருப்பி வரானா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கலாய்க்க செய்யறாங்க. பட் அவங்க 2 பேருக்கு மேட்டை நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறத வச்சு நமக்கு தெரியுது வேணுனே தான் அந்த மேட்டை ஏதோ ஒரு விஷயத்துல சிக்க மாட்டானா, அவனை தூக்கி உள்ள போட மாட்டாமா அப்படின்னு சொல்லி காத்திருந்திருக்காங்க போல. ரொம்ப நீதி நேர்மை நியாயமா இருந்த காரணத்தினால். பிளஸ் இப்போ நம்ம தெரேசா பேசுறது எதையுமே அவங்க கண்டுக்க செய்யல, ரேதர் ஹீரோவை தப்பிக்கிறதுக்காக உதவி பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நபரை உள்ள கூப்பிட்டு வேற ஒரு போலீஸை உள்ள கூப்பிட்டு தெரேசாவை அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாங்க. அப்புறம் கேப்டனும் கமிஷனரும் அங்க இருந்து கிளம்பி ஒரு லிப்ட்ல வந்துகிட்டு இருக்கும்போது அந்த லிப்ட்ல இருந்த அந்த கில்லர் 2 பேரையுமே மட்டம் பண்ண செய்யறான். இங்க தெரேசாவை ஒரு ஆபீசர் அரெஸ்ட் பண்ணியிருப்பார்ல, அவர் அப்படியே கையோட கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போ உள்ள போன அந்த கில்லர் அந்த போலீஸ் ஆபீசரையும் காலி பண்றானா. அந்த போலீஸ் ஆபீசரை போட்டு தள்ளின உடனேயுமே கில்லர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த ஹேண்ட் கஃப் இருக்குதுல அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஜன்னலை உடைக்கிறதுக்காக ஒரு சேரை தூக்கி வெளியே போட்டு இருந்திருப்பாளா. அவ அப்படி சேரை தூக்கி போடுறது ஜன்னல் உடையிறது இது எல்லாத்தையுமே வெளியில இருந்து நம்ம ஹீரோவும் கவனிக்க செய்யறான். கில்லர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அவ அங்க இருக்கிற அந்த மாடி மேல ஏறி வர கீழே போலீஸ் எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் தெரேசா மேலே இருக்கிறத தாண்டிலும் மேலே இருக்கிற தெரேசாவை ஆப்போசிட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை கவனிச்சிருவாங்களா. நீ இங்கே தான் இருக்கிற மாப்பிள்ளை வாடி அப்படின்னு சொல்லி அப்படியே கொத்தோட நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அங்கே இருக்கிற ஒரு வேன்ல ஏற்றிடுவாங்க. பட் ஹீரோவை வேன்ல ஏற்றின உடனேயுமே அந்த கில்லர் இருக்கிறான்ல அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லாமல் அவன் பாட்டுக்கு வண்டிக்குள்ளே ஏறி வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிருவானா. தெரேசாவுமே அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த வண்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க அந்த கில்லர் ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு ஹார்பரில் இருக்கக்கூடிய ஒரு
ஒரு வேர் ஹவுஸ் வந்திருப்பான். அங்க இருக்கிற ஒரு பெரிய கடப்பாறையை எடுத்து பின்னாடியில் இருக்கிற லாக் எல்லாம் ஓபன் பண்ணி ஹீரோவா மட்டை பண்ணலான்னு இருக்க லாக் ஓபன் பண்ண அடுத்த செகண்டே ஹீரோ வெளியில தெரிச்சு வந்து அவங்ககிட்ட சண்டை போட்டு உயிர் பிழைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பானா. கரெக்டா நம்ம தெரேசாவுமே ஒரு ஷார்ட் கன்னோட வந்திருப்பா. ஃபயர் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணா பெருசா ஃபயர்லாம் எதுவும் பண்ண முடியல. ஆனா இதுக்கு மேல இங்க இருந்த ஆபத்துன்னு சொல்லிட்டு அவன் ஓட்டிட்டு வந்த அந்த ட்ரக் இருக்குதுல அதை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகலான்னு இருக்கும்போது பின்னாடியே ஹீரோவும் போயிட்டு விடுவனா அப்படின்னு சொல்லி அந்த ட்ரக்கை கவுல்கருக்காக எவ்வளவோ முயற்சி பண்ண நம்ம ஹீரோவை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த ட்ரக்கை அவன் வேகமா ஓட்டுறதுக்காக ஓட்டிட்டு வரும்போது அங்க ஒரு கொடி கம்பம் மாதிரி இருக்கும். அதை அவன் கவனிக்காம விட்டுறான். அப்படியே அவன் நெஞ்சில ஏறிடுது. அது கையோட வேனுமே கண்ட்ரோல் மிஸ் ஆகி அங்க இருக்கிற கடலுக்குள்ள போய் விழுக ஹீரோவும் சேர்ந்து விழுந்திருப்பான். பட் அவன் வேனுக்குள்ள மாட்டிக்காம எப்படியோ தப்பிச்சாண்டா அப்படின்னு சொல்லி வெளியில வந்திருப்பானா. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாரும் வராங்க. வந்துட்டு கீழே விழுந்த அந்த ஒரு வேனை கயிறுலாம் கட்டி தூக்க செய்யறாங்களா. ஹீரோவும் தெரேசாவும் ரொம்ப ஆர்வமா போய் பாக்குறாங்க. பட் அந்த மேட்டோட உடலுங்கிறது அந்த இடத்துல இல்ல. அதுக்கு பதிலா தண்ணிக்குள்ள அந்த மேட்டோட உடலுங்கிறது தத்தளிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப அப்படியே கட் பண்ணா அந்த ஊரோட மேயர் ஒருத்தன் இருப்பான். இப்ப நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நியூஸ் பேப்பர்ல பார்த்துட்டு ஓகே ஓகே இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி அவன் ஜாலியா சில்லா இருக்க ஒரு வகையில இந்த மேட்டோட இறப்புக்கு இந்த மேயருமே பொறுப்பா இருந்திருக்கான் போல. அந்த கமிஷனர் அந்த கேப்டன் அந்த வரிசையில இந்த மேயருமே இருந்திருக்கான் போல. ஆகையால் அந்த மேயரை மட்டம் பண்றதுக்காக அங்க இருக்கிற ஒரு கர்டைனுக்கு பின்னாடி அந்த மேட் நிக்கிற மாதிரி தெரிய அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பெருசா கில்லருக்கு என்ன மோட்டிவ் ஏது அப்படின்னு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல. அது ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ரொம்ப நேர்மையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கிடைச்ச உடனேயுமே அவனை தூக்கி உள்ள போட்டு மட்டம் பண்றதுக்காக அங்க இருக்கிற இன்மேட்ஸை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல. அதன் விளைவாக அவனோட மூளை அதாவது பிரெயின் டெட் ஆயிருந்திருக்குமே தவிர அவனோட உடலுங்கிறது செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ மூளையே இல்லாமல் இவ்வளோ கொலைகள் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் தெரியல. பட் எனிவேஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு நம்புவோம். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.